الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பிற்கினிய சகோதரர்களே, மனிதனிடத்தில் இயற்கையாகவே இறைவன் இரக்க குணத்தையும் அன்பை பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மையையும் இறைவன் வைத்திருக்கிறான். இந்த தன்மையை கொண்டுதான் நாம் அதிகமான முறையிலே மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய குடும்பத்தார், நம்முடைய உறவினர்கள், இப்படியாக இந்த தன்மையை கொண்டுதான் ஒரு மகிழ்ச்சி என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இந்த இரக்கத்தன்மை, அன்பு என்பது வெறுமன நம்முடைய குடும்பத்தார் என்று மட்டும் இல்லாமல் மூமினிடத்திலேயும் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அதாவது நம்முடைய சக மூமின், நம்பிக்கை கொண்டவர், கொள்கைவாதி, நமக்கிடையே ஒரு பாசமாக, அன்பாக, இரக்கமாக ஒருவருக்கொருவர் தேவையை கணித்து அவர்களுக்கு ஏற்றால் போல நடந்து கொள்ளக்கூடிய தன்மை என்பதும் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். இப்போது ஒரு குடும்பம் என்று எடுத்துக்கொண்டால் அதற்கு நம்ம ரொம்ப இரக்கமாக இருக்கணும், பாசமாக இருக்கணும்னு சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்று சொன்னால் அது இயற்கையான ஒன்று, அது சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இல்லை. அது இயற்கையிலேயே இரத்தத்தில் ஊர்னது. ஒரு மனிதன் தன்னுடைய பிள்ளைகளை நேசிப்பது என்பது அது அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இரத்த உறவாக இருக்கிறது. அதனால நீங்கள் சிந்தித்து பார்த்தால், கொஞ்சம் நம்முடைய சிந்தனையை கொஞ்சம் நம்ம சிந்தித்து பார்த்தால், உறவு முறைகள், பிள்ளைங்க இருப்பாங்க, சொத்து சேர்ப்பார்கள். யாரு? தகப்பனார் சொத்து சேர்த்து கொண்டே இருப்பார்.
ஆனால் பிள்ளைங்களுக்கும் தகப்பனாருக்கும் ஒரு சின்ன இடைவெளி இருக்கும், சின்ன மனக்கசப்புலாம் வந்து போய் இந்த மாதிரிலாம் இருக்கும். அப்படி இருந்தாலும் கூட அவர் சொத்தை வேற யாருக்காவது கொடுத்துருவாரா? கொடுக்க மாட்டார். பக்கத்து வீட்டுக்காக கொடுப்பாரு? யாராவது ஒருத்தர் ரொம்ப வெறுப்பாக இருந்து 100ல் ஒருத்தர் வேணா என்னை நீங்கள் கடைசி காலம் பராமரிக்கவில்லை, என் மீது அன்பு செலுத்தவில்லை, அதனால இந்த சொத்து உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி 100ல் ஒருவர் வேணா சொல்லலாமே தவிர, மீதி ஒரு 90-95% மக்கள் அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது, என்ன மாதிரியான மனநிலையில் இருக்கிறார்கள் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா, என்னதான் ஒரு அரசல் உரசல் எப்படி இருந்தாலும் என்னுடைய மௌத்துக்கு பிறகு என்னுடைய சொத்து என் வாரிசு தான் அப்படிங்கிற ஒரு நிலையில் தான் மனிதன் சொத்தை சேர்த்து கொண்டிருக்கிறான். என்ன ஓடிக்கிட்டே இருக்கிறான், போதுங்கிற ஒரு நிலைக்கு வர்றானா? தேவைக்கு ஓடுவது என்பது வேறு. நிறைய அள்ளி கொடுத்த ஒரு மக்கள் கூட எனக்கு போதும்பா, இனிமேல் ஓட வேண்டிய அவசியம்லாம் இல்லை, எனக்கு நல்லா அல்லாஹ் பரக்கத்தை தந்திருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு நிலைக்கு வருகிறோமான்னா இல்லை. கடைசி வரைக்கும் அந்த போராட்டம் இருந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு என்ன காரணம்? காரணம் என்னன்னு கேட்டால், தன் பிள்ளைகள், அதாவது இவருடைய மௌத்துக்கு பிறகும் பிள்ளை நல்லா இருக்கணும். அப்ப இது ஒரு இயற்கையான ஒரு பாசம், அல்லாஹ் அப்படிதான் வச்சிருக்கிறான் மனித இனத்தை. அப்ப இந்த பாசத்தை நம்ம ஒரு பெருசா சொல்லிக்கொள்ள முடியாது. ஆனால் கொள்கை ரீதியான பாசம் இருக்கணும். கொள்கை ரீதினா என்ன? மூமீன்கள், நம்ம மறுமையை நம்புறோம், அல்லாஹ்வினுடைய சந்திப்பை நம்புறோம், எல்லாரும் ஓர் இறை கொள்கை என்ற ஒரு கோட்பாட்டுக்கு கீழே நம்ம வர்றோம். அப்ப இப்படியாக இருக்கக்கூடிய நம்ம ஒரு சகோதரர்களாய் வாழ வேண்டும். அதை இஸ்லாம் நமக்கு கற்றுத் தருகிறது. அல்லாஹ்வே திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான் தெரியுமா? நம்பிக்கை கொண்ட அவர்கள், அதாவது தங்களுக்கு இடையே மூமின்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா, தங்களுக்கிடையே இரக்கமாக இருப்பார்கள், பணிவாக இருப்பார்கள். அதே நேரத்திலே காஃபிர்களிடத்திலே அவர்கள் கடுமையாக நடந்து கொள்வார்கள். மூமின்கள் தங்களிடத்திலே இரக்கமாகவும் பணிவாகவும் இருப்பார்கள், மறுக்கக்கூடியவர்களிடத்திலே அவர்கள் கடுமையாக நடந்து கொள்வார்கள் என்று சொல்லி திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதே போல அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இன்னமல் மூமினூன யஹ்வத்துன் ஃபஸ்லிஹு பைன அஹவைக்கும், மூமின்கள் ஒருவருக்கொருவர் சகோதரர்கள், எனவே உங்களுடைய சகோதரத்திலே நீங்கள் இணக்கத்தை ஏற்படுத்துங்கள். ஒத்தக்குள்ளாக அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். லஅல்லக்கும் துர்ஹமூன், அவன் அருள் செய்யக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொல்லி திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது. அப்போ அல்லாஹ் இதுல என்ன சொல்ல வருகிறான்? என்ன சொல்றான் அல்லாஹ்? நம்பிக்கை கொண்டவர்கள் ஒருவருக்கொருவர் சகோதரர்கள். அப்ப சகோதரர்னா எப்படி இருப்போம்? இன்னைக்கு சகோதரர் தானே நம்ம நிறைய நெருக்கடியை சந்திக்கிறோம். சகோதரர்கள்னா நம்ம குடும்பத்தில் சகோதரர்கள் சின்ன வயசுல பேசி ஒரு மகிழ்ச்சியா இருந்த மாதிரி இப்போ இருக்கிறோமா? இல்லை. ஒரு தாய் வயிற்றுக்கு பிறந்து ஒரு அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பின்னு ஒரே குடும்பத்தில் பிறந்து அன்னைக்கு ஒரு பருவ வயதை அடைகிறதுக்கு முன்னால சகோதரர்களாக சகோதரிகளாக ஒரு அன்பு பாசமா இருக்கும். சின்ன வயசுல தம்பிக்கு ஒண்ணுன்னா அண்ணன் வருந்துவாரு, அண்ணனுக்கு ஒண்ணுன்னா தம்பி வருந்துவாங்க. பின்னால அவங்க ஒரு வளர்ந்த பிறகு தனியாக கிளை கோத்திரமாக பிரிஞ்சிருவாங்க, அது வேற விஷயம். ஆனால் அந்த சின்ன வயசு பாசங்கள் இன்னைக்கு இல்லை. பொதுவா அது இரத்த உறவுன்னு சொல்றாங்க இல்லையா, ரத்தம் துடிக்குது, தான் ஆடாவிட்டாலும் தசை ஆடுகிறது அப்படி சொல்றாங்கல்ல. ஏன் அப்படி சொல்றாங்க? இரத்த உறவு, ஒரு இரத்த உறவுங்கிறது நமக்கு ஒரு சின்ன பாசம் நம்மளை அறியாம கண்ணுக்கு தெரியாம அதுல இருக்கிறது. அதை விட அதே மாதிரி ஒரு உறவு பாசம் என்பது கொள்கை ரீதியாகவும் இருக்கணும். கொள்கை ரீதியாக வந்துவிட்டால், மறுமையை நம்பிவிட்டால், இணை வைப்பாளர்கள் என்பது வேறு, நம்பிக்கை கொண்டவர்கள் என்பது வேறு. இணை வைப்பாளர்கள்ட்ட நம்ம கடுமையா நடக்கலாம், எல்லாத்திட்டையும் நடக்கணுங்கிறது இல்லை. இணை வைப்பாளர் பார்க்கிறவங்கள மேலெல்லாம் வெறுப்பாகவும் பகையாகவும் அவங்க மேல கோபமாகவும் அப்படி இஸ்லாம் நமக்கு சொல்லல. இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? போர்க்களத்திலே இணை வைப்பாளர்கள் நம்மை எதிரியாக சந்திக்கக்கூடிய நேரத்தில் அவங்க சந்திக்கிறாங்க, அவங்கள ஒரு எதிரியா நம்ம பார்க்கிறோம், அல்லது கொள்கை ரீதியான ஒரு எதிரியா பார்க்கிறோம். அவர்கள் பற்றிய ஒரு விஷயத்தில் நமக்கு என்ன இல்லை, அவர்கள் நம்மிடத்திலே கடுமை காட்டினால் நம்ம என்ன செய்யறோம், அவங்க இடத்திலே கடுமை காட்டுறோம். இதெல்லாம் அவங்க இடத்திலே நாம் செய்யக்கூடிய ஒரு முறையாக இருக்கிறது. ஆனா மூமீன்களிடத்தில், சக மூமீன்களிடத்தில்
நம்ம எப்படி நடந்துக்கிடணும்? திருமறை குர்ஆன் சொல்லுகிறது, நீங்கள் ஒருவருக்கொருவர் சகோதரர்களாக இருக்கிறீர்கள், நீங்கள் நண்பர்களாக இருக்கிறீர்கள். அதே போல அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் அப்படி சொல்லிக்கிட்டு சொல்லும்போது சொல்றான், அவர்கள் நன்மையை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள், தொழுகையை நிலைநாட்டுவார்கள், ஜக்காத்தை கொடுப்பார்கள், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அவர்கள் கட்டுப்படுவார்கள், அவர்களுக்கே அல்லாஹ் அருள் புரிந்து விட்டான். அப்போ மூமின்களுடைய பண்புகள் வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் இந்த தன்மையும் சேர்த்து தான் சொல்றான். அப்ப அந்த தன்மையே நமக்கு என்ன வெளிப்படணும்? சக மூமின் அவர் ஒரு தொழுகையில நல்லா இருக்கணும், அவர் ஒரு நோன்பு வச்சா அவருக்கு அதுல நன்மை கிடைக்கணும், அவர் இபாதத்து ஒரு ஹஜ்ஜுக்கு போறாரா அதுல அவருக்கு ஒரு நன்மை கிடைக்கணும். அப்போ நம்ம மூமின்கிறவங்க நம்முடைய இபாதத்து விஷயத்துல நம்ம எப்படி அக்கறை செலுத்துவோமோ, இத்தனை வருஷம் நம்ம தொழுதுட்டு வர்றோமா இல்லையா? வரக்கூடிய தொழுகையை மறுமையில அல்லாஹ் உனக்கு எந்த கூலியும் இல்லைங்கிறான் ஒரு பேச்சுக்கு. ஏன் அப்படி சொல்றான்? ஏன்னு கேட்டா நம்ம தொழுகையில அக்கறையே இல்லை, ஏதோ தொழுதோம் ஏதோ போனோம் அப்படிங்கிற ஒரு நிலையில் இருந்தால் அது நாளைக்கு மறுமையில எந்த விதமான நன்மையும் தராது. அலட்சிய தொழுகையை அல்லாஹ் அலட்சியப்படுத்தி விட்டான் அப்படிங்கிற மாதிரி மறுமையில வந்துச்சுன்னு வைங்க, எவ்வளவு கவலைப்படுவோம். அதே மாதிரிதான் நம்முடைய சகோதரனுக்கும் கவலைப்படணும். நம்முடைய சகோதரன், கொள்கை சகோதரன், அவருடைய நலன் நாடுகிறேன், அவருக்கு நன்மையை நாடுகிறேன், அவருக்கு வணக்க வழிபாடுகளில் எல்லா விஷயங்களிலேயும் அவருக்கு ஒரு கூலி கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நலம் நாடக்கூடிய நன்மக்களாக இருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க பாருங்க, ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு ஒரு உடலை போன்றவர், ஒரு உடம்பு மாதிரி. அவங்க ஒரு உடம்புல நமக்கு ஏதாவது ஒரு காயம் ஏற்பட்டு விட்டால் அந்த உடம்பு ஏத்துக்கிடுதா? காலில் ஒரு சின்ன அடிபட்டு விட்டால் கை துடிக்குது, போய் என்ன செய்யுது, வீட்டில் போய் அப்படியே போய் மருந்து போடுது, டாக்டர்கிட்ட போலாமாங்குது. கண்ணுல லேசா அடிபட்டா மற்ற உறுப்புலாம் கவலைப்படுது, மற்ற உறுப்புலாம் அடிபட்டா கண்ணுல இருந்து அப்படி கண்ணீர் வருதா இல்லையா? அப்போ டோட்டல் மொத்த உடல்நிலையும் ஒருவருக்கொருவர் அந்த பிணைப்பை இறைவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மூமின்கள் ஒருவருக்கொருவர் சகோதரர்கள். நீங்க எப்படி தெரியுமா? உடலை போன்றவர்கள், ஒரு உடல் மாதிரி தான். அப்போ நமக்கு என்னன்னு இருக்கக்கூடாது. ஒரு மூமினுடைய வாழ்க்கையில அவங்களுக்கு பொருளாதார நெருக்கடி ஏற்படுகிறது, அல்லது ஏதோ ஒன்று அவங்களுக்கு ஒரு கஷ்டம் ஏற்படுகிறது, அதெல்லாம் நமக்கு எந்த வகையிலும் என்ன மகிழ்ச்சி கிடையாது. அவருக்கு ஒரு பொருளாதார நெருக்கடியா அதை சொல்லி காட்டி குத்தி காட்டி, அல்லது ஒரு பெரிய ஒரு பொருளாதார வளர்ச்சியை அடைந்திருப்பார் ஒரு காலகட்டத்திலே, பின்னாலே ஏதோ ஒரு வகையில் அவர் வீழ்ச்சி அடைந்திருப்பார். நீங்கள் அன்னைக்கு அப்படி இருந்தீர்கள், இன்னைக்கு இப்படி ஆகிவிட்டீர்கள், இதையெல்லாம் சொல்லி காட்டக்கூடிய வேலையே நமக்கு கிடையாது. ஏனென்றால் அது நம்முடைய ஒரு சகோதரர் போன்று. நம்முடைய சகோதரருடைய விஷயத்திலே ஒரு இழப்பு நம்மளை எப்படி பாதிக்குமோ, ஏன் நம்முடைய இழப்பே நமக்கு எப்படி ஒரு வருத்தத்தை கவலையை தருமோ, அதே மாதிரிதான் ஒரு சக முஸ்லிம், ஒரு மூமின், அவருடைய இழப்பு, அவருடைய சோகம், அவர் வீட்டில் நடக்கக்கூடிய துன்பம், அவர் வீட்டில் நடக்கக்கூடிய இழப்பு, அவர் வீட்டில் நடக்கக்கூடிய அனைத்து துக்கங்களும் அது நம்மை பாதிக்கும், நமக்கு பாதிப்பு தான், அது என் குடும்பத்தில் உள்ளது போன்று அப்படிங்கிற அந்த மனநிலை ஒரு மூமினுக்கு வர வேண்டும். இதை இஸ்லாம் என்ன செய்கிறது? ஒரு அழகான முறையில் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுத் தர்றாங்க. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அது நம்ம அடிக்கடி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சந்தித்தால் சலாம் சொல்லுவது, நோயுற்றால் விசாரிப்பது, கஷ்டத்தில் உதறுவது, பிழைகள் இருந்தால் மன்னிக்கிறது, இப்படி பல விஷயங்கள், ஜனாசாவை அதை பின்தொடர்வது, இப்படி நிறைய விஷயங்கள் வருகிறது. அப்போ அந்த முக்கியமான அந்த சலாம் சொல்றதுன்னு ஒன்று வருது பாருங்க, அதை கூட நீங்க யோசிச்சு பாருங்க. வேற எந்த விதமான ஒரு மார்க்கத்திலையும் அல்லது சமுதாயத்திலையும் இப்படியான ஒரு வழிகாட்டுதல் சலாங்கிறத நம்ம சாதாரணமாக நினைச்சுக்கிறோம். அல்லாஹ்வும் அதை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். சலாம், நீங்கள் சலாத்தை என்ன செய்யுங்க, சொல்லுங்கன்னு சொல்லி திருமறை குர்ஆன் நமக்கு ஒரு வழியை காட்டுகிறது. இந்த சலாம் என்பது என்னது? அதுவே ஒரு இணக்கம் தான், அதுவே ஒரு இணைப்பு தான், அதுவே ஒரு பசை தான், அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு சிறந்த மருந்து தான். ஏன்னு சொன்னால், இப்போ நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, கடைக்கு போகும்போது நீங்க போய் நிக்கிறீங்க, யாரோ நமக்கு ரொம்ப ரொம்ப காலம் ஆகி ஒருவர் வருகிறார், அவர் நிற்கிறார், அவரை பார்த்து நீங்க என்ன செய்றீங்க?
சலாம் சொல்றீங்க. அப்ப சலாம் சொன்னா அவரும் பதில் சொல்றாரு, ரிசீவ் பண்ணி அவரும் சொல்லுகிறார். லேசான ஒரு சின்ன இணைப்பு அதிலே உருவாகிறது. அதே நீங்க சலாம் முறை இல்லைன்னு வைங்க, இஸ்லாம் சலாம் முறையே சொல்லி தரல, அப்படியான ஒரு முறையை சொல்லி தரலன்னு வைங்க, நம்மளும் நிற்போம் அவரும் நிற்போம். கடைசியில் அவர் சொல்லுவார், வீட்டில் போய் சொல்லுவாரு, இன்னார நான் பார்த்தேன், அவர் கண்டுக்கிடவே இல்லை, என்னை பார்க்கல, என்னை சிரிக்கல, என்கிட்ட பேசல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்ன செய்வார், வெளிப்படுத்துவார். அப்போ மனிதன் என்றால், அந்த மூமின் என்றால் நீங்கள் இணைக்கக்கூடிய ஒரு பாலத்தை இஸ்லாம் எப்படி ஏற்படுத்துகிறது? சலாத்தின் மூலம் ஏற்படுத்துகிறது. இப்படியாக இஸ்லாம் நமக்கு வழிகளை கற்றுத்தரக்கூடிய விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் நோயுற்றால் அதை விசாரிக்கக்கூடிய ஒரு தன்மையும் நமக்கு வேணும். நோயுற்றால் நம்முடைய குடும்பத்தார், அதிலையும் குறிப்பாக மூமின்கள், கொள்கை சகோதரர்கள், நம்பிக்கை கொண்டவர்கள், அவர்களிடத்தில் ஏதேனும் சங்கடங்கள், இறப்புகள், துக்கங்கள், நோய்கள் இதெல்லாம் ஏற்படுத்திவிட்டால் அதை விசாரிப்பதும், முடிந்தால் அவர்களுக்காக துவா செய்வதும், அவர்களை சந்திப்பது என்பதும் அதுவும் ஒரு மூமினிடத்திலே இருக்கக்கூடிய சிறந்த பண்பாக இருக்கிறது. இப்போ நோயின்னு வருதுன்னு வைங்க, நோயை பொறுத்த மட்டில் நம்ம விசாரிக்க போகிறோம். போகக்கூடிய நேரத்தில் அவங்க பல்வேறு விதமான விஷயங்கள் இருக்கும். நோயினா இன்னைக்கு பல நோய்கள் வருகிறது, வெளியில சொல்ல முடியாத நோய்கள் வருகிறது. ஆனா விசாரிக்கிறத சில பேர் விரும்பவும் மாட்டார்கள். விசாரிக்கிறத விரும்பக்கூடிய வகையில் ஒரு நிலை தெரிகிறது, ஒரு நோயை பற்றி தெரிகிறது என்று சொன்னால் நம்ம தயக்கமே காட்டக்கூடாது. நமக்கு அதுல எந்த தயக்கமே இல்லை. அவர்களுக்கான அந்த உதவி, அவர்களிடத்தில் ஒரு கனிவான பேசுதல், அவர்களுக்காக நான் துவா செய்கிறேன் என்பது, அல்லது அவர்கள் ஏதேனும் இந்த நோயினால் ஏதேனும் ஒரு பொருளாதார பின்னடைவை அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள் அல்லது சந்திப்பார்கள் என்று தெரிந்தால் அதற்கு நம்மளால் முயன்ற ஒரு உதவி, ஏதோ ஒன்று, இப்படியான ஒரு பசையை, ஒரு இணைப்பு தன்மையை மூமின்களிடத்திலே ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க எப்படி நடந்து கொண்டார்கள், கொள்கையை சொல்லுகிறார்கள், பல வருடமாக சொல்லுகிறார்கள். கிட்டத்தட்ட 23 வருஷம் பிரச்சாரம் பண்றாங்க. அந்த 23 வருட பிரச்சாரம் தான் இன்னைக்கு பெரிய லெவல்ல உலகம் முழுவதும் அது ஒரு பெரிய மார்க்கமாக வளர்ந்து அசைக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய இஸ்லாமிய மார்க்கம் உருவாகி நிற்கிறது. இந்த அசைக்க முடியாத பேஸ்மெண்ட், அடித்தளத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சும்மா போடல. சும்மா அவங்க கொள்கை அப்படி சொல்லிட்டுலாம் போகல. அப்படி நம்ம நினைக்கலாம், இப்போ ஒரு பெரிய வலுவான ஒரு பில்டிங் இருக்குன்னு வைங்க, அதே லேசான பக்கத்தில் ஒரு பில்டிங் இருக்கு, 100 வருஷம் ஆனாலும் அது பாட்டுக்கு இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த பில்டிங் என்னங்க 5 வருஷத்துலேயே புதக்குன்னு விழுந்துடுச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? 100 வருஷம் அல்லது 150 வருஷம் வலுவாக ஒரு பில்டிங் இருக்குதுன்னு சொன்னா அதனுடைய அடித்தளம் ரொம்ப கவனமாக, ரொம்ப ஆழமாக தோண்டப்பட்டு கடுமையான ஒரு குவாலிட்டியான தரமான மெட்டீரியலை போட்டு உருவாக்கப்பட்ட கட்டிடம் அதனுடைய ஆயுசை வெளிப்படுத்தும். அதே மாதிரிதான் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த மாபெரும் ஒரு மார்க்கம் இன்னைக்கு வளர்ந்து மிகப்பெரிய வளர்ச்சியில இருக்குன்னு சொன்னா அதற்கு அல்லாஹ்வுடைய தூதரனுடைய அடித்தளம் சாதாரண அடித்தளம் கிடையாது. அவங்க அந்த மார்க்கத்தை மட்டும் எடுத்து சொல்லிட்டு போகல, அந்த சொல்லக்கூடிய இடத்தில் மூமின்களிடத்திலே ஒரு நெருக்கம், ஒரு இணக்கம், ஒரு இரக்கம், அவர்கள் மீது ஒரு கனிவு, அவர்கள் நரகத்திற்கு சென்று விடக்கூடாது என்ற ஏக்கம், அவர்கள் மீது ஒவ்வொரு விஷயத்திலும் அக்கறை. சும்மா ஏதோ அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ் நாளைக்கு என்னை கேள்வி கேட்பான் அதனால் நான் சொல்லிட்டேங்கிற மாதிரியான நிலை இல்லாமல் அவர்கள் ரொம்ப இறை தூதருடைய கனிவை நம்ம கவனிக்க முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்கள பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீர் கடின உள்ளமுடையவராக இருந்திருந்தால் உம்மை விட்டு வெறுண்டு ஓடி இருப்பார்கள். இறக்க குணம் இருக்க போய் தான் அவங்க உன்கிட்ட ஒட்டிட்டு நிற்கிறாங்க. அப்போ பாருங்க, மார்க்கத்தை சொல்லுவதற்கும் அதுதான் தேவைப்படுகிறது. மிகப்பெரிய ஒரு சகோதரத்துவம் மூமின்களிடத்திலே உருவாவதற்கும் இந்த தன்மை தேவைப்படுகிறது என்று சொல்லி திருமறை குர்ஆன் நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு பாடத்தை நம்ம பார்க்கிறோம். அப்போ இப்படியான நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். மூமின்கள் ஒரு மூமினிடத்திலே அக்கறையாக அவங்களுடைய நலம் சார்ந்த விஷயங்கள்ல கவனம் செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை நம்ம சொல்லலாம். அதாவது அபுதர்தா, சல்மான் பாரிசி, 2 நபித்தோழர் இருக்கிறாங்க. அவர்களை சகோதரர்களாக ஆக்கிடுறாங்க. இஸ்லாத்துல சகோதரனா எப்படி? கொள்கை சகோதரர்.
அப்போ கொள்கை சகோதரனா அவங்க வீட்டுக்கு இவங்க போகலாம், சாப்பிடலாம். அந்த காலத்தில் வந்து அந்த ஹிஜ்ரத்லாம் நடந்துச்சு இல்லையா? அவங்க ஹிஜ்ரத்து பண்ணி வருவாங்க, மக்காவில இருந்து மதினாக்கு வருவாங்க, சொத்து சுகத்தெல்லாம் விட்டுக்கிட்டு மதினாக்கு வந்துடுறாங்க. அப்போ அவங்க இழப்புக்கு உள்ளாயிருக்கிறாங்க. இங்கே என்ன செய்யணும்? சொத்து சுகம் உள்ளவங்களுக்கு ஒரு இணைப்பை ஏற்படுத்தணும். அதுக்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு கொள்கை சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள். அந்த ஏற்பாட்டிலே உருவாக்கப்பட்டவர்கள் தான் யாரு? இந்த அபூதர்தா, சல்மான் பாரிஸ். அப்போ இவங்க வீட்டுக்கு அவங்க வருவாங்கங்கிறது அது அர்த்தம். அப்போ ஒரு முறை சல்மான் பாரிஸ் வர்றாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா அபூதர்தா அவங்க என்ன செய்யறாங்கன்னா பகல்ல நோன்பு வைக்கிறாங்க. அதே மாதிரி நைட்டு ஃபுல்லா என்ன செய்றாங்க? நின்று தொழக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அபூதர்தானுடைய மனைவியை பார்க்கிறார்கள். மனைவி எப்படி இருக்காங்கன்னா ஒரு உலக பற்று இல்லாம, ஒரு 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 அதாவது சொல்லுவாங்க இல்லையா, ஆடையிலெல்லாம் எந்த விதமான ஒரு கணவனை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய ஆடை இல்லாம, ஏதோ ஒன்று வாழ்றோம் அப்படிங்கிற ஒரு ஈர்ப்பு இல்லாம இருப்பாங்க இல்லையா? அது மாதிரி என்ன செய்றாங்க? அபூதர்தா அவங்களுடைய மனைவி இருக்கிறாங்க. அப்போ சல்மான் பாரிஸ் கேட்கறாங்க, ஏமா நீ இப்படி இருக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இந்த அபூதர்தாக்கு என்ன இருக்குது? அவர் வர்றாரு, காலையில வந்தா தொழுதுட்டு இருக்கிறாரு, காலையில நோன்பு வைக்கிறாரு, நைட்டு வந்தா என்ன செய்யறாரு? தொழுதுகிட்டு இருக்கிறாரு. அவர் முழுக்க இறை சிந்தனையிலேயே இருந்துட்டு இருக்கிறாரு. அப்ப நான் என்ன செய்ய முடியும்? எனக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய பேச்சு அமைகிறது. அப்போ அவங்க என்ன செய்றாங்க? சல்மான் பாரிசி அப்படியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அபூதர்தா வந்த உடனே அவங்களுடைய நோன்பை முறிக்க செய்கிறார்கள். அதே போல இரவு தொழக்கூடிய நேரத்தில் அதையும் முறிக்க செய்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு சங்கடம் வந்துட்டு, யாருக்கு? அபூதர்தாக்கு. இவர் என்ன, அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சகோதரத்தை ஏற்படுத்தி இணைப்பு ஏற்படுத்தினால் இவர் நம்மளை நோன்பு வைக்கவும் விட மாட்டேங்கிறாரு, இவர் நைட்டு நம்மளை தொழவும் விட மாட்டேங்கிறாரு, பெரிய பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இந்த பிரச்சனை அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே செல்கிறது. இப்போ அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போகிறதுக்கு முன்னாலேயே சல்மான் பாரிஸ் சொல்லுவாங்க, எப்போ உன்னுடைய மனைவிக்கு கடமை இருக்குது, நீ பாட்டுக்கு இப்படி இருக்காத அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்லுவாங்க. இந்த அறிவுரை தான் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்க, சதக்க சல்மான், சல்மான் சொன்னது உண்மைதான், உங்க மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கு, உங்க பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கு, உங்க குடும்பத்தாருக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கு. நீங்க பாட்டுக்கு தொழுதுகிட்டு நோன்பு வச்சுக்கிட்டு அதுதான் மார்க்க நீங்க நினைக்க கூடாது. இப்போ நான் இருக்கிறேன், தொழுகிறேன், நோன்பு வைக்கிறேன், அதே போல நான் தொழவும் செய்யறேன், விடவும் செய்யறேன், நான் மனைவியிடத்தை நான் வந்து திருமணம் செஞ்சிருக்கிறேன், பிள்ளைகள் பெற்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் என்ன விடவா நீங்க அவ்வளவு இபாதத்தில் இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கோணத்திலே கேள்வியை எழுப்புகிறார்கள். இப்போ இங்க என்ன நம்ம கவனிக்கிறோம்? சகோதரன், சக மூமியினுடைய குடும்பத்தில் அந்த மனைவியினுடைய நிலையை கண்டு இன்னொருத்தர் என்னன்னு செய்யல, அலட்சியம் பண்ணி போகல. நம்ம சகோதரனாச்ச ஏன் இப்படி இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு அறிவுரை என்ன செய்யறாங்க? அழகான முறையில் சொல்லி அழகாக அவர்களை வார்த்து எடுக்கக்கூடிய ஒரு நிலைமையை நாம் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் கிட்ட பிரச்சனை போன பிறகும் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க? இப்படி இருக்கக்கூடாதுமா, இது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒரு ஆலோசனையை கொடுப்பதை நாம கவனிக்கிறோம். அப்போ மூமீன்கள் நம்ம எப்படி இருக்கணும்? ஒருவருக்கு ஒருவர் பசை போன்று அப்படி ஒட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கணும். யாருடைய துன்பமும் நமக்கு மகிழ்ச்சி அல்ல, ஒரு குடும்பத்தாரின் பிரச்சனை நமக்கு மகிழ்ச்சி அல்ல. நம்ம எல்லாருடைய அந்த தொழுகை வரணும், காலையில வரணும். வரக்கூடியவர்கள் கடைசியா தொழ வருகிறார்களா? பிள்ளைகள் ஏன் வருவதில்லை? குடும்பத்தாருடைய ஏன் உங்க குடும்பங்களில் உள்ள மற்ற பிள்ளைங்க எல்லாம் ஏன் வரமாட்டேங்கிறாங்க? இந்த அக்கறையெல்லாம் வந்து நமக்கு வரணும். அப்போ குடும்பத்தாரிடத்தில் நம்ம மூமீன்களாக இருக்கக்கூடிய நாம் தொழுகையில் நம்முடைய மூமீனுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? சரியாக தொழ வருகிறாரா? தொழுறாரா? சுபுக்கு வர்றாரா? மகரிபு வர்றாரா? இசாக்கு வருகிறாரா? தொழுகையை கரெக்டாக நிறைவேற்றுகிறாரா? இறை நினைவுகள் எப்படி இருக்கிறது? இந்த துன்யாதான் மறுமைதான் என்று போகிறாரா? நம்மளால் முடிந்த ஆலோசனைகள் எப்படி கொடுப்பது? அதே மாதிரி ஆலோசனை கொடுக்கிற ஆளுக்கு ஆலோசனை தேவையில்லைன்னு கிடையாது, அவருக்கு இன்னொரு மூமின் கொடுத்துக்கிட வேண்டியது. ஆலோசனையை பொறுத்த மட்டில் அல்லாஹ்வுக்குத்தான் தேவை கிடையாது, மூமின்கள் ஒருவருக்கு ஒருவர் ஆலோசனை கொடுத்துக்கிட வேண்டியதான். அதனாலதான் அல்லாஹ் என்ன சொல்றான்? நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் சகோதரர்கள். நீங்க சகோதரர்கள், உங்களுடைய பிரச்சனைகளை சரி செய்வது நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் இணக்கமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி திருமறை குர்ஆன் நமக்கு கற்றுத்தருவதை நம்ம பார்க்கிறோம். அதே போல இன்னொரு சம்பவம் இருக்கிறது. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க அவங்களுடைய அடிமை 2 பேரும் வர்றாங்க.
அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஒரே ட்ரெஸ்ஸு. அப்போ அடிமை ஒரே ட்ரெஸ் மாதிரி இருக்க மாட்டாங்க. ஓனர் ஹை குவாலிட்டியாக இருப்பார், கொஞ்சம் உயர்தரமாக இருப்பார். அடிமை அப்படி இருக்க மாட்டாங்க தானே. அடிமைனா எப்படி இருப்பார்? அவர் ஒரு சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இப்படி தானே இருப்பார். ஓனர் மாதிரி, ஓனர் எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி தான் அபுதர் எப்படி இருக்காங்களோ அவங்களே மாதிரி அடிமை இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, என்னங்க இது ஆச்சரியமாக கேட்குறாங்க ஒரு நபித்தோழர், எப்படி இது நீங்கள் ஒரே நல்ல ஒரு இணக்கமா நீங்கள் போட்டிருக்க ஆடையே அவரும் போட்டிருக்காரு, என்ன விஷயம் அப்படின்னு விசாரிக்கக்கூடிய நேரத்தில் அந்த அபுதர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நான் ஒரு முறை ஒருவரை நான் திட்டேன், ரொம்ப கோபத்தில் திட்டேன். எந்த அளவுக்கு திட்டேன்னா அவருடைய தாயையும் சேர்த்து திட்டேன். இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, வந்தாங்க, எனக்கு அறிவுரை சொன்னாங்க, இப்படியெல்லாம் நடந்துவிடக்கூடாது. அறியாமை கால பழக்கத்தில் நீங்க இருக்கீங்களா? அறியாமை ஜாகிலியா காலத்தில் தான் இந்த ஒரு தாயை திட்டுவது. இன்னைக்கு அந்த பழக்கம் இருக்க தானே செய்யுது. இன்னைக்கு சண்டைக்கு வந்துட்டா இன்னைக்கு நீங்க கேள்விப்படலாம், நேருக்கு நேரா சண்டையை சந்திக்க மாட்டாங்க, உடனே அவங்க தாயிட்ட தான் போவாங்க. எங்க அந்த பாவம் அந்த தாய் என்ன செய்வாங்க, எந்த இடத்துல எந்த சண்டை வந்தாலும் சரி சம்பந்தப்பட்டவனுக்கு உள்ள பிரச்சனையாக அது பார்க்கப்படாது, உடனே அவங்க தாயை பற்றி பேசுவது. அதுக்கு பிறகு அவங்க முன்னோர்களை இன்னும் ரொம்ப நீளமா அரை மணி நேரம் அந்த சண்டை போச்சுன்னு வைங்க, முன்னோர்கள் அதுக்கு முன்னோர் ஒரு 100-150 வருஷம் முன்னோர்கள் அவன் தோண்டி எடுத்துருவான். 150 வருஷம் முன்னோர்களுடைய பேர் கூட அவனுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனா திட்டவன் என்ன செய்வான், அந்த அளவுக்கு வருஷ கணக்கில் உட்காந்து திட்டிட்டு இருப்பான். அப்படி பரம்பரையா திட்டக்கூடிய பழக்கத்தினுடைய பேர் என்ன தெரியுமா, அறியாமை கால ஜாகிலியா பழக்கம். அப்போ அந்த மாதிரி பழக்கத்தில் நீங்க இருக்கக்கூடாது. நீங்க பிறருக்கு நீங்க என்ன செய்யணும், ஒரு அடிமையாக உள்ளது பாதிக்கப்பட்ட இந்த மக்களுக்கெல்லாம் நீங்க என்ன செய்யணும், உதவணும், சமமா நீங்க நடத்திக்கணும், சரி சமமா நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு சொன்னாங்க. அந்த அடிப்படையில தான் நான் என்ன செய்யறேன், இன்னைக்கு இந்த அடிமை இருக்கிறார், அவருக்கு நான் போட்டிருக்கக்கூடிய ஆடையை அவருக்கு கொடுக்குறேன், நான் என்ன சாப்பிடணும் அவருக்கு கொடுக்குறேன். அப்போ சாப்பாடுல கூட வித்தியாசம் நம்ம செய்யக்கூடாது. ஒரு 5 பேர் ஒரு இடத்துக்கு போறோம்னு வைங்களேன், அப்போ போகும்போது 5 பேர் போகும்போது 3 பேர் நைஸா நெஞ்சிடுறது. ஒரு 2 ஊழியர் நம்மளோட வந்துட்டாரு, ஒரு ஹோட்டலுக்குள்ள போறோம். ஒன்னு ஊழியர் வராம நீங்க தனியா பாக்குறதுங்கிறது வேறு, அவங்களும் சேர்ந்து வந்துட்டாங்கன்னா இவருங்க நல்ல உயர்தரமான உணவை சொல்றது, எனக்கு பிரியாணி கொடு, காலை கொடு, கையை கொடு இப்படின்னு சொல்லி உயர்தகமான உணவுகளை சொல்றது. அதே அந்த ஊழியர் பக்கத்தில் இருப்பாரு, அவருக்கு ஒயிட் ரைஸ் கொஞ்சம் போடுங்க, அவருக்கு ஒயிட் ரைஸ் போடுறதா இருந்தா தனியா அவருக்கு நீங்க உணவு முறையை ஏற்படுத்தலாம். ஒரு இடத்துல சகமா உட்கார்ந்துகிட்டு அதுல ஓனர், நான் ஒரு முதலாளி, அவர் வேலைக்காரரு, அப்போ உணவுல இருந்து என்ன செய்கிறது, பாரபட்சம் ஆரம்பிக்குது. அப்போ இதெல்லாம் இஸ்லாம் எவ்வளவு அழகா ஒட்டச்சி தகர்க்குன்னு பாருங்க. அப்போ ஒரு மூமின் இன்னொரு மூமினிடத்திலே அந்த சகோதரத்துவத்தை பேண வேண்டும் என்று சொல்லி இஸ்லாம் கற்றுத்தருகிறது. அதை பேணக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் என கூறி என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பான சகோதரர்களே, இந்த உலகத்தை பொறுத்தமட்டில் நாம் மறுமையை நம்பக்கூடியவர்களாக இருந்தாலும், மறுமைதான் நம்முடைய இலக்கு இலட்சியம் என்று இருந்தாலும் கூட, இந்த உலகத்திலே நமக்கு தேவைகள் இருக்கிறது. அது பொருளாதார தேவை, அதே போல கல்வி தேவை என்பதும் இருக்கிறது. கல்வி என்பது நமக்கு ரொம்ப தூரமாக நம்முடைய சமூக மக்களுக்கு ஆகிவிட்டது. படிக்கிறதுங்கிறதும் படிக்க வைக்கிறதுங்கிறதும், நம்முடைய குழந்தைகளை பேரப்பிள்ளைகளை படிக்க வைப்பது என்பதும் நம்முடைய சமுதாயத்தில் ரொம்ப குறைவான ஒரு பார்வையாக இருக்கிறது. ஆரம்ப காலத்தில் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு என்ன செஞ்சிருவாங்க, படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் வெளிநாட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு என்ன செய்யப்படும், சொல்லப்படும். ஆனால் அப்படியெல்லாம் நம்ம இருக்கக்கூடாது. கல்விங்கிறது இணை வைப்பாளர்களுடைய சொத்து, அது நமக்கு பொதுவான சொத்து தான் அது. அப்போ நம்ம கல்வி என்பது நம்முடைய சமுதாய மக்களுக்கு மார்க்க கல்வியாக இருந்தாலும் சரி, உலக கல்வியாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு உலக கல்வியையும் தவிர்க்க முடியாது. மார்க்க கல்வியை தேடக்கூட உலக கல்வி இப்போது தேவைப்படுகிறது. இப்போ அந்த காலம் மாதிரிலாம் இல்லை, இப்போ ஏங்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி அட்வான்ஸ் வந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் மார்க்கத்தை சட்டத்தெல்லாம் நீங்கள் ஈஸியாக தேடலாம், இலகுவாக தேடலாம். பெரிய பெரிய புத்தகம் ஆய்வெல்லாம் உட்கார்ந்து படிக்கிற காலம் கிடையாது. ஆனால் குறைஞ்சபட்சம் அதை தேடக்கூடிய அறிவு, உலக அறிவையாவது கற்றுக்கணுமா இல்லையா? அப்போ உலக அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்முடைய தென் சென்னை மாவட்டம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மிகப்பெரிய
கல்வி கருத்தரங்கு நிகழ்ச்சி வைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே அதை உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அது சம்பந்தமான ஒரு நினைவூட்டல் தான். இப்போ வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை பெரிய அளவில் ஒரு 400-500 பேர் அளவுக்கு பெரிய அளவில் கலந்து கொள்ளணுங்கிற அடிப்படையில் எல்லா விதமான ஏற்பாடு, பொருளாதார செலவு, சிறந்த கல்விகளை எப்படி பெற வேண்டும் என்ற ஆலோசனைகள், அதில் நமக்கு ஆர்வம் பெற்ற நம்முடைய பிள்ளைங்களில் அதுவும் இன்னைக்கு பெண் பிள்ளைகள்லாம் என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரி கல்வி விஷயங்களில் என்னென்ன விஷயங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சில ஆசைப்படுகிறார்கள். அப்போ அதுக்கேற்ற முறை எதெல்லாம் நமக்கு அந்த அடிப்படை நம்முடைய மார்க்கம் பாதிக்காத வகையில், நம்முடைய மார்க்கம் காட்டி தந்திருக்கக்கூடிய வழிமுறைகள் பாதிக்காத வகையில் நம்ம என்ன செய்யணும், கல்விகளை தேட வேண்டும். அது அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய அருள் கொடைகளில் ஒன்று. இந்த நிகழ்ச்சிக்காக தென்சென்னை நடத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்காக ஏராளமான பொருளாதாரத்தையும் அவர்கள் செலவு செய்கிறார்கள். அல்லாஹ்வினுடைய திருப்தியை நாடி அதிலேயும் நம்முடைய பங்களிப்பை செய்யக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் என கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.